வாரத்தில் 6 நாளும் வெஜ்ஜாக சாப்பிட்டு நாக்கு செத்து போய் இன்னைக்காவது நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளப்பி மீன் மார்க்கெட்டுக்கு வந்தா தவால போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டிய மீனை இவனுங்க தண்ணியில் போட்டு வளர்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். எங்க இருக்கு 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 ஐ இந்த இருக்கு. மீன் என்னமோ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது நல்லது தான். ஆனால் அதுக்காக இவனுங்க நம்ம ஊர் மீனை பிடிச்சி இம்போர்ட் பண்ணதும் இல்லாமல் நம்ம ஊர் மீனை உயிரோட பிடிச்சி இங்கே உயிரோடவே இம்போர்ட் பண்ணி உயிரோடவே சேல்ஸும் பண்ணுறாங்க. ஃப்ரோசன் மீனை கம்பேர் பண்ணும்போது இந்த மீன் என்னமோ விலை ரொம்பவே ஜாஸ்தி தான். ஆனால் அதே மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இது நம்ம ஊர் கசி கிட்டத்தட்ட 1 கிலோ மீன் 350 ரூபா வருது. நம்ம ஊரில் மட்டும்தான் ஃப்ரெஷ் மீன் கிடைக்குமா? துபாயில் நாங்கள் உயிரோடவே மீனை பிடிச்சி உயிரோடவே சாப்பிடுவோன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வெறுப்பேற்றுங்க. கேரளாவில் இந்த மீனோட பேர் திலப்பியான்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன பேர்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் பேர் தெரியாத மீனை 1 kg வரை வாங்கிட்டு அமைதியாக கிளம்பிட்டோம். இந்த மாதிரி துபாய் வீடியோஸை நீங்கள் தமிழில் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா எந்தெந்த வகையான மீன்லாம் சாப்பிட்ருக்கீங்க, எந்த மாதிரி மீன்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.